எல்லாருக்கும் வணக்கம். ரூட் அண்ட் ரெமிடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷிக் ரெக்கார்டு. ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்னா என்ன? அதை எப்படி ஒரு மனுஷன் ஆக்சஸ் பண்ண முடியும்? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் பிறக்குதுன்னா கடவுள் முதல்ல கேட்பாராம், நீ எந்த வீட்டில் எந்த அப்பா அம்மாவுக்கு நீ பிறக்கணும்னு ஆசைப்படுறியோ அங்கே போய் பிறக்கலான்னு. அந்த சோல் தான் அந்த அப்பா அம்மாவையும் அந்த குடும்பத்தையும் தேர்ந்தெடுக்குது. ஸோ நம்ம அப்பா அம்மாவை நாம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். நமக்கு பிறந்த பிள்ளைகள் தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கர்மாங்கிறது உண்மையா அப்படின்னா கடவுள் கர்ம கணக்குகளை கண்டிப்பாக பார்ப்பார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ நம்மளுடைய நல்ல கர்மாக்கள் கெட்ட கர்மாக்களை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கையே அமையுது. அப்போ இந்த சோல், இந்த ஆத்மா அப்படிங்கிறது நிறைய பிறவிகள் எடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக நிறைய பிறவிகளை இது எடுக்கும். நம்பர் ஆஃப் பிறவிகளை அது எடுக்கும். எப்போ நம்ம நல்ல ஃபைன் டியூன் ஆகிறோமோ அப்போ தான் நம்ம கடவுளோடு கூட ஐக்கியமாகி திருப்பி பிறவியற்ற வாழ்க்கையை நம்ம பெற முடியும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஆகாஷிக் ரெக்கார்டுக்கும் நம்முடைய பிறவிக்கும் என்ன இருக்குது? ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படிங்கிறது என்னன்னாக்க பிரபஞ்சத்தினுடைய பதிவேடுகள். நம்ம பிறந்த பிறப்புகள் அந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம தூங்கிக்கிட்டே இருப்போம். யாரோ வாசலில் பெல் அடிப்பாங்க. நம்ம நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் தான் இருப்போம். ஆனால் வாசலில் பெல் அடிக்கிற சத்தம் கூட வெறும் அப்படி லைட்டாக தட்டினா கூட நமக்கு கேட்கும் சில பேருக்கு. அது எதனாலன்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது தூங்கவே தூங்காது. நமக்கு கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் அப்படின்னு 3 மைண்ட் இருக்குது. ஸோ கான்ஷியஸ் மைண்டு இந்த உலகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நமக்குள்ள நம்மளுடைய ஆழ் மனதுக்குள்ளே இருக்கிறது. சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நீங்கள் எங்கே இருந்தாலும் யாரோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்களுக்கு அங்கே உடம்பு சரியில்லைனா கூட இங்கே நமக்கு தெரியுமா அப்படின்னா நிச்சயமாக தெரியும். அதுதான் சூப்பர் கான்ஷியஸ். அப்போ எல்லாருக்குமே இதே மாதிரி தான் கடவுள் படைச்சிருக்காருன்னா ஆமாம், கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ்ன்னு தான். அதை யாரெல்லாம் அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ, இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணுறவங்களுக்கு அது நல்லா தெரியும். சூப்பர் கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணுறவங்களால ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஆகாஷிக் ரெக்கார்டுங்கிறது நாம் எடுத்த பிறவிகளை அந்த பிரபஞ்ச பதிவேட்டுகளில் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெக்கார்டையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கானா நிச்சயமாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு கூட நான் சொல்கிறேன். ஒருத்தங்களுக்கு கண்டினியூஸாக வயிற்றில் வலி இருந்துக்கிட்டே இருந்தது. அவங்க எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் போனாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்னாலையும் அந்த வலி குணமாகலை. கரெக்டாக ஒரு 12லேருந்து 1 மணிக்குள்ளே, மத்தியானம் 12லேருந்து 1 மணிக்குள்ளே அந்த பெயின் பயங்கரமாக இருக்கும். அவங்களால எந்த டேப்லெட் சாப்பிட்டாலும் அந்த பெயின் அவங்களுக்கு குறையவே இல்லை. அவங்க பல ட்ரீட்மெண்ட் போயிட்டு கடைசியாக நம்மளுடைய பர்த்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அவங்களுடைய ஆகாஷிக் ரெக்கார்டு, இப்போ நான் உங்களுடைய ஆகாஷிக் ரெக்கார்டை படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பர்மிஷனோட தான் உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணி அந்த மாதிரி தான் படிக்க முடியும். ஒரு சோலோட பர்மிட் இல்லாமல் யாரோட ஆகாஷிக் ரெக்கார்டையும் எடுக்க முடியாது. இன்க்ளூடிங் என் பையனுடைய ஆகாஷிக் ரெக்கார்டையும் நான் படிக்கணுன்னாலும் என் பையன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் அவனுடைய ஆகாஷிக் ரெக்கார்டை ரீட் பண்ண முடியும். இதுதான் இயற்கை. ஸோ அப்போ அந்த சோல்கிட்ட அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்கள ஆழ்நிலை தியானத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே எத்தனை பிறவிகள் அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த பிறவிகள் ஒவ்வொரு பிறவிகள்லையுமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான வலியினால தான் அவங்க இறந்துருக்காங்க. ஒரு தடவை கொலை செய்யப்பட்டு இறந்துருக்குறாங்க. ஒரு தடவை கேன்சர் இறந்துருக்குறாங்க. அவங்க எடுத்த அத்தனை பர்த்லேயும் நிறைய பர்த்துகளில், நான் அத்தனை பர்த்லேயும் இல்லை, நிறைய பர்த்தில் அவங்களுக்கு மரணங்கிறது எப்படி நிகழ்ந்திருக்குனாக்கா வயது சம்பந்தமான மரணம் தான் நிகழ்ந்திருக்கு. ஸோ அதை அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணி அவங்கள ஒரு நார்மல் ஒரு கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு வரச்சே அந்த வலி அவங்களுக்கு குறைஞ்சிது. ஸோ இந்த ஆகாஷ பதிவேடுகளை நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன, அது ஒரு ரோட் மேப் மாதிரி, ஒரு கூகுள் மேப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதனால நமக்கு நன்மையா அப்படின்னா நன்மை. தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காமல் என்ன செய்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.